ஐந்தாம் தமிழர் சங்கம் தமிழகம் முழுவதும் பல கட்டங்களாக கொடியேற்ற நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பழனியாபுரம் புதுக்காலனி 6ஆம் கட்ட கொடியேற்ற நிகழ்வாக நமது மணிவண்ணன் கஸ்தூரி அவர்களுடைய இல்லத்தில் கொடியேற்ற நிகழ்வு இனிதே தொடங்க உள்ளது. கொடியேற்ற நிகழ்வின் தொடக்க நிகழ்வாக திருவிளக்கு ஏற்றி கஸ்தூரி அம்மையார் விழாவை தொடங்கி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 3 தமிழ் சங்கங்களை உருவாக்கிய நாயகர்களுக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. முதல் தமிழ்ச்சங்கம் சிவன், 2வது தமிழ்ச்சங்கம் முருகன், 3வது தமிழ்ச்சங்கம் திருமால் மற்றும் நமது ஆசீர்வாத தெய்வங்கள் கருத்தினர், ராவணர், இந்திரர், கும்பகர்ணர் மற்றும் நமது நந்தினி தாய் அவர்களுக்கும் மரியாதை தீபாராதனை செய்து மரியாதை செலுத்தப்படுகிறது. நமது ஐயா பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது மணிவண்ணன் ஐயா அவர்களால். அடுத்ததாக கொடியேற்றம். அனைத்து கடவுள் சித்தர்களுக்கும் வணக்கம். ஆய்வறிஞர் திரு பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். மற்றும் நமது சங்க உறவுகள், நமது உறவுகள் அனைவருக்கும் வந்தமைக்கு நன்றி. சங்கம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கு. ஒரு தமிழ் அமைப்புனா நம்ம கண்ணோட்டத்தில் இது தமிழ் அமைப்புன்னு சொன்னாவே அவங்க தமிழை பற்றி பேசுவாங்க, ஒரு 4 இடத்துல கூட்டம் போடுவாங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்குது. ஏன்னா சங்கம் தமிழ் சங்கம்னாவே அப்படி தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் 5ஆம் தமிழர் சங்கம் அது அப்படி இல்லை. சரியான விதத்தில் சரியான கேள்விகளை வச்சு சரியான கருத்துக்களை வச்சு ஒவ்வொரு அரசியல்வாதியும் திணறடிச்சிட்டு இருக்கு. அதாவது தப்பு செய்கிறவங்கள ஒவ்வொரு நாளும் தப்பு செய்யாத அளவுக்கு அவங்களே சரியாக செயல்படுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கு. அப்படி பார்க்க போனால் நம்ம ஐயாவோட கருத்துப்படி இந்த உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றங்களில் இருக்கிற அந்த சிலையை நீதி தேவதையோட சிலையை கருப்பு கலரில் கண்ணு கட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இப்போ வெள்ளை கலரில் மாற்றி இது சரியான இது கொடுக்கும், கண்ணு கட்ட வச்சுட்டாங்க, கண்ணை கட்ட வைத்து நீதி கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது அவங்களே செஞ்ச தப்ப அவங்களே சரி பண்ணுறாங்க. அந்தளவுக்கு நம்ம ஐயாவோட கருத்தியில் சரியான முறையில் அவங்கள போய் சென்றடைஞ்சிருக்கு, உலக மக்களையும் சென்றடைஞ்சிருக்கு. நம்ம தமிழ் இனத்தோட ஒட்டுமொத்த தேவைக்கான தீர்வு தான் நம்ம சங்கம், 5ஆம் தமிழ் சங்கம். தமிழ் இனத்துக்குன்னு ஒரு இனவியல் அமைப்பு இருந்தால் அது எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம சங்கத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு செயல்பாடும் நம்ம இனத்துக்கான முன்னேற்றத்துக்கான செயல்பாடாக தான் இருக்குது. தொடர்ந்து அதை செஞ்சுட்டு வராங்க. சில நெருக்கடிகள் இருக்குது, பண நெருக்கடி அந்த மாதிரிலாம் நிதி நெருக்கடிலாம் இருக்குது. இருந்தாலுமே அதை முழு மனதோடு ஈடுபட்டு முழுமையாக சங்கம் செயல்பட்டுட்டு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது தொடர்ந்து செயல்படணும். மக்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம சங்கத்தை பற்றி தெரியப்படுத்தி இப்படி ஒரு சத்தியுகம் பிறந்திருக்கு, இந்த யுகத்தில் நம்ம நல்லபடியாக வாழ முடியும் அப்படிங்கிறத எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தி சங்கத்துக்கான ஆதரவு கொடுக்க வேண்டும். நன்றி. முதல்ல நம்ம மணிவண்ணன் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துறதுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். நம்ம எல்லோரும் இப்போ நல்ல அருமையான இயற்கை சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்காரு இவர். அது இன்னமும் பொருளாதார வழியாக இன்னும் நல்லா வாழணும் அவர். எல்லோரும் நம்ம வேண்டிக்கிங்க அவருடைய நல்ல பொருளாதார நிலை நல்லா மிகுந்து வரணுன்ட்டு. தமிழர்கள் எல்லாருமே சிறந்து வாழணும், அதுக்கு தான் சங்கமே இயங்கிக்கிட்டு இருக்குது. எல்லோரையும் ஒழுக்க சீலர்களாகவும் நல்ல பொருள் படைத்தவர்களாகவும் நல்ல ஆன்மீகவாதிகளாகவும் நம்ம வாழணும் அப்படின்றது தான் 5ஆம் தமிழ் சங்கத்தினுடைய இது. அதனால் ஒரு சிறப்பான வாழ்க்கையை நோக்கி நம்ம நடைபோடணும். அவருக்கு அது கிடைக்க வேண்டிக்குவோம். 18 ஆண்டு கல்வி சீருடையோடு உணவோடு இருப்பிடத்தோடு அது குருகுல கல்வியாக நாம் செய்வோம். நம்முடைய முக்கியமான இது ஏன்னா அனைவருக்குமான கல்வி, யாரும் ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கிடையாது. ஒருத்தனுக்கு ஒரு கல்வி, இன்னொருத்தனுக்கு வேறு கல்வி. இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது,
கிராமத்தில் தரையில் உட்காந்து படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்குது. இது இருக்கக்கூடாது. ஒரே ஸ்டாண்டர்டு தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் வாழ்க்கையில் இப்படி வச்சுக்கிட்டு எப்படி போட்டி போடுறது நீங்கள் வச்சிங்களா? ஆமாம், இதெல்லாம் தான் நம்முடைய இது. நம்ம வந்து கல்வி வந்து ஒரே யூனிஃபார்மாக இருக்கணும். அது வந்து கவர்மெண்ட்டு தான் கொடுக்கணும், தனியார் கொடுக்கக்கூடாது. ஒரே யூனிஃபார்ம். இப்போ வந்து நமக்கு தொழில்நுட்பம் வந்துருச்சுங்க. எல்லாம் ஒரே பாடத்திட்டு உருவாக்கி அதை போட்டுடலாம். அந்த ஆசிரியர்களில் வந்து அதை போட்டு காமிக்கிறது, அவங்க பையனுடைய இது ஒழுக்கத்தை பார்க்குறது தான் வாத்தியார். பாடம் நடத்துறதுலாம் இன்றைக்கி வந்து ஆடியோ விஷுவலில் நம்ம நடத்திட்டு போயிடலாம். அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கொடுக்க முடியும். அதை நோக்கி தான் நம்ம வந்துட்டோம்னா அதுதான் எல்லோருக்குமான சீருடை உறைவிடமோட அந்த 18 ஆண்டு குருகுல கல்வி நாம் கொடுப்போம். அதாவது எம்எஸ்சி, அதாவது 5 இயர் ஸ்கூலுக்கு அப்புறம் 5 வருஷம் படிக்கிறாங்கல்ல, அது முடிக்கிற வரைக்குமே அரசாங்கத்துடைய முழு செலவில் தான் கல்வி நடக்கும். அப்படின்னா யாரும் படிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கிறதுல முதல் அடிப்படையே. கல்வி தான் முக்கியம் ஆச்சுங்களா? அதுதான் வந்து நல்ல சமுதாயத்தை விட முடியும். அதான் நம்முடைய இது. நம்முடைய அரசியல் ஸ்லோகனும் இதுவாக தான் முக்கியமான ஸ்லோகனாக இருக்க போகுது. நம்மளோட 5ஆம் தமிழர் சங்கம் வந்து 2018 காலத்துலேருந்தே நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து நான் ஐயாவை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அப்போலேருந்தே நான் ஒரு 8-9 வருஷமாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேங்க. நம்ம விளியத்தை பற்றி எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு அவங்களுக்கு புரியலைனாலும் நான் அக்கா பையன் 2 பேருக்கு தான் மட்டும்தான் ஓரளவுக்கு புரிதல் இருக்குது. நான் ஐயாக்காக சரி நான் சென்னை வரைக்கும் வந்து பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அந்தளவுக்கு அமையலை. திண்டுக்கல்லில் ஒரு தடவை தான் வந்து கிருஷ்ண விழா நடக்கும்போது நானும் அக்காவும் வந்து கலந்துகிட்டு இருந்தோம் அந்த விழாவுக்காக. சரி, நான் நினைக்கவே இல்லைங்க நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி விழா நடத்துகிறோம், கொடி ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது நான் அந்தளவுக்கு இது எப்படி நடந்தது அப்படின்றது மாதிரி எனக்கு இன்னும் பிரமிப்பாக தான் இருக்குது. மகிழ்ச்சி தாங்க ஐயா, எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நல்லதுங்க ஐயா.
மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆய்வறிஞர் முனைவர் திருமிகு பாண்டியன் ஐயாவை அத்தனூர் பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் 9வது வார்டு கவுன்சிலர் திருமதி சுந்தரி அக்கா அவர்களையும் ராஜாகம் அண்ணா அவர்களையும் வரவேற்கிறேன். மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். 5ஆம் தமிழர் சங்கம். நம்ம சங்கத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா 5ஆம் தமிழர் சங்கம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி 4 தமிழ் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு சில காரணங்களால் நிறுத்தப்பட்டு இப்பொழுது 5ஆம் தமிழர் சங்கம் என்ற அமைப்பு உருவாகியுள்ளது. முதல் சங்கத்தை ஸ்தாபித்தவர் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு சிவன். இப்போ நம்ம கடவுளை வந்து நம்ம கடவுளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளிருந்து நம்ம பிரித்து பார்க்குற ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பிராமணர்கள் சொன்ன கட்டுக்கதையினால தான் நம்ம கடவுள்களை நம்மக்கிட்ட இருந்து பிரித்து பார்க்குற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. சிவனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், எந்த ஒரு கடவுளையுமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அவர் ஒரு கடவுளர் எல்லாமே மனிதர்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். ஆனால் நம்ம கடவுள்கள் எல்லாமே மனிதர்கள். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காங்க. அவங்க வாழ்ந்து மனிதர்களுக்காக நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய அர்ப்பணிப்புகள் செஞ்சுருக்காங்க. அதனால தான் நம்ம கடவுள்களை வழிபடுறோம் அப்படிங்கிறத இந்த உலகிற்கு, நம் தமிழ் இனத்திற்கு எடுத்து சொன்னவர் முனைவர் பாண்டியன் ஐயா மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து இதை எப்படி மீட்டெடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா சொல்லாய்வு. அதாவது நம்ம தமிழ் மொழிகள் வந்து ஒரு காரணத்தால உருவாக்கப்பட்டதுதான். எல்லா சொற்களுமே அந்தந்த காலகட்டத்துக்கு என்னென்ன சொற்கள் தேவைப்படுதோ அந்தந்த சொற்கள் அந்தந்த காலகட்டத்திலே உருவாயிருக்கு. அந்த சொற்களை வச்சு தான் ஐயா வந்து வரலாற்றை நிறைய மீட்டு எடுத்திருக்காங்க. தமிழ் சொற்கள் வந்து வரலாற்றை சொல்லுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்துட்டோம்னா பறையர் அப்படிங்கிற சொல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பறையர் அப்படிங்கிறது வரையர் அப்படிங்கிற சொல்ல இருந்து பறையர் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. வரையர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வார் அப்படின்றது வரைன்னு வந்திருக்கு. தொடர்ச்சியான மலைத்தொடர்களை வந்து நம்ம வார்னு சொல்லுவோம். அந்த வார்னா வரையாகுது. வரையில மக்கள் வசிச்சதுனால வரையர்கள்னு சொல்லப்படுறாங்க. அந்த வரையர்கள் வந்து பறையர்கள் வருவது. ஸோ இப்படி தான் வந்து தமிழ் சொற்கள் வந்து உருவாயிருக்கு. அடுத்ததான் சொல்லணும்னா இப்போ சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. பறையர்கள் இருக்கிற இடத்த சேரின்னு சொல்லுவாங்க. அந்த சேரினாலே வந்து இப்போ ஒரு இழிவான சொல் மாதிரி பார்க்கப்படுறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அந்த சேரிங்கிற சொல் எப்படி உருவானது அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா அதோடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சேரிங்கிறது எப்படி உருவாகுதுன்னா பறையர்கள் மலையில் வசித்தவங்க. ஸோ மலையில் வந்து ஏறி ஒரு நல்ல இடத்த பார்த்து சேர்ந்து தான் அங்கே தான் வசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே ஏறி சேர்ந்து வாழ்ந்தது. ஸோ சேரு தான் சேரின்னு வருது. ஸோ இந்த சேரிக்கு பின்னாடி சேர்ந்து வாழ்ந்த இடம், அவ்வளோதான். இதுக்கு உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா கேரளாவில் கூட நிறைய மலை நாடுகள் இருக்குது. அந்த நாடுகள் பின்னாடி சேரி அப்படின்லாம் வருது. பாண்டிச்சேரிங்கிற ஊர் இருக்குது, கூடுவாஞ்சேரிங்கிற ஊர் இருக்குது. ஸோ இந்த சேரிக்கான காரணம் வந்து இதுதான். ஆனால் இதை நம்ம மனசில் இது ஒரு இழிவான சூழ்நிலை எப்படி பதிக்கிறாங்க அப்படின்னா சினிமா தான். சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா சேரி அவங்க வந்து சேரி பையன் அப்படிம்பாங்க. இல்லைன்னா சேரின்னு சொல்லும்போது அந்த பீப் சவுண்ட் போடுவாங்க. அந்த பீப் சவுண்டு போடும்போது நம்மள அறியாமல் என்ன ஆகுதுன்னா அது ஒரு இழிவான சொல் போல இருக்குது அப்படின்னு நமக்குள்ளேயே பதிஞ்சிருது. ஸோ அது பதிஞ்சதுனால சேரி அப்படின்னா நம்ம இழிவான சொல் நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. சேரிங்கிறது சேர்ந்து வாழ்ந்த இடம் சேரி. ஃபஸ்ட்டு மலையில் வந்ததுனால சேரின்னு சொல்லுவாங்க. அது இப்போ பறையர்கள் கீழே வசித்ததுனால அது அந்த கீழே வசித்தவனுக்கு நம்ம சேரி அப்படிங்கிற சொல் வந்து அவங்களோடைய வந்துடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவான சொல். ஸோ அதனால தான் ஐயா வந்து சிவன் வந்து ஒரு பறையர் குடி. அதாவது மலையில் வாழ்ந்தவங்களுமே பொதுவாகவே பறையர் தான். ஸோ அதிலிருந்து தான் மற்ற குடிகள் கீழே இறங்கி வரவங்க இப்போ 100 பேர் இப்போ பறையர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து கீழே இறங்கி வந்து வேற தொழில்கள் மாறிச்சுன்னா ஒரு 50 பேர் கீழே இறங்கி வராங்கன்னா அவங்க முல்லை அப்படிங்கிற அவங்க வந்து ஆயர்கள். அப்புறம் வந்து கீழே விவசாயத்துக்கு வந்தாங்கன்னா அப்படி தேவர்கள், பாண்டியர்கள் அப்படிங்கிற பேர் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் பிரிஞ்சு வருது. ஸோ அந்த முதல்ல வந்து ஆரம்பித்தது அந்த பறையர்கள்லேருந்து, அப்புறம் முதலியார்கள், தேவர்கள், மற்ற குடிகள், சாணார், நாடார், குறவர், இந்த மாதிரி குடிகள்லாம் உருவாகுது.
ஸோ இப்படிதான் வந்து தமிழ் குடிகளுக்கான வரலாறு இதுதான், ஒவ்வொரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதான். இது வந்து இங்க எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த குடியில ஒரு குடி உயர்ந்த குடி, இன்னொரு குடி தாழ்ந்த குடி அப்படின்னு சொல்றதுனாலதான் இங்க ஒரு பிரச்சனை. ஸோ ஜாதி பேருங்கிறது பிரச்சனை கிடையாது, அதுல வந்து ஒரு குடி உயர்ந்த குடி இன்னொரு குடி தாழ்ந்த குடி சொல்றதுனாலதான் இங்க பிரச்சனை வருது. ஸோ இந்த பிரச்சனையை உண்டு பண்றவங்க யாருன்னு கேட்டா பிராமணர்கள் தான். ஸோ இப்ப நம்ம வந்து கடவுள்களை பத்தின வரலாறுலாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப முருகர், சிவன், ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வரலாறு சொல்றாங்க. இதை சொல்றவங்க எல்லாமே பிராமணர்கள் தான், இல்லைங்களா? அதுலயுமே வந்து எந்த லாஜிக்குமே இருக்காது, எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஆனா இன்னமும் நம்ம அதை நம்பிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு கட்டுக்கதைக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொன்னவர் வந்து பாண்டியனையா மட்டும்தான். ஒன்றாயிருந்த சமூகத்தை 5 வர்ணங்களாக பிரித்தார்கள். 4 வர்ணம் சொல்லுவாங்க, 5வது வர்ணம் வந்து பஞ்சமர்னு சொல்றது. 5 வர்ணமாக தான் பிரிச்சிருக்கிறாங்க. அப்படி பிரிச்சதுனால தான், அதுவும் ஏற்றத்தாழ்வோட, ஒருத்தவங்க உயர்வு அடுத்தவங்க தாழ்வுன்னு பிரிச்சதால தான் இன்னைக்கு இந்தியா இந்த நிலைமையில இருக்கு. இல்லாட்டி போனா இன்னைக்கு ஜப்பான் மாதிரியோ கொரியா போலயோ நாம் இருந்திருக்க வேண்டிய சமூகம் நாம. அவங்க இங்க வந்ததால பிராமணியம், இன்னைக்கு கொரியா, இப்ப தமிழ்நாட்டில் தான் அனைத்து தொழில்நுட்பங்களும் உருவான. நம்ம கடவுளெல்லாம் விஞ்ஞானிகள்னு நம்ம தம்பிங்கெல்லாம் பேசியிருந்திருப்பாங்க, அது உண்மை. ஆனால் இன்னைக்கு நாம உலகத்தோட போட்டி போடுறோமா, தமிழர்களோ இந்தியர்களோ சரியில்லைன்னா இல்லை. அது ஏன் காரணம்னா, கொரியாவிலையும் ஜப்பானில் பிராமணன் கிடையாது, இந்தியாவில் பிராமணன் இருக்கான். அவன் ஒருத்தந்தான் நாம் இந்த நிலையில் தொடர்றதுக்கு காரணமாக இருக்கான். பொதுவாக பிராமணர்களுக்கு இந்தியர்களே அவளை வந்து எல்லாரையும் இருக்கிறான். அவர்கள் வந்து யூதர்கள், உலகத்தில் யூதர் தான், இந்தியாவில் பிராமணன்னு பேர். அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகத்தில் 2 இனம் தான் இருக்குது, ஒன்று யூத இனம், இன்னொன்று தமிழ் இனம். அவன் வந்து உலகத்தில் இருக்க எல்லாரையும் தமிழனை தான் பார்க்குறான். அவன் ஜெர்மனாக இருந்தாலும் சரி, ஜப்பனியாக இருந்தாலும் சரி, யூதன் ஒரு இனம், மீதி உலகத்தில் இருக்கவெல்லாம் தமிழன் தான் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் நாம் தான் முதன்மையான எதிரின்றது அவங்க தான். அதனால தான் அந்த யூதர்கள் தான் நமக்கு இப்போ தடைக்கல்லாக இருக்கிறார்கள். உலகத்துக்கே அவங்க தான் தடைக்கல்லாக இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு இந்தியா உருப்படாமல் இருக்கிறதுக்கும் நாம் தமிழர்கள் இன்னும் வளராமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது பிராமணர்கள் தான். இந்தியாவினுடைய சாபக்கேடு என்பது பிராமணர்கள் தான். அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னா, முதல்ல வந்து கைபர் கணவாய் வழியாக பாபிலோன் பகுதியிலிருந்து வட இந்தியாவுக்கு வர்றாங்க. அது 4000 வருஷத்துக்கு முன்னாடி, 3800 வருஷத்துக்கு முன்னாடி என்று சரியாக சொன்னோம்னா, அது வட இந்திய பிராமணர்கள். அவங்க வந்து தென்னாட்டை ஆள முடியல. அதன் பிறகு அவங்களும் வந்து அசோகன் அவங்களுடைய ஆள் தான், இது வந்து அவங்களுடைய ஏற்பாடு. ஆனால் அவங்க இது சரவண பெலகுலா அது வரைக்கும் வர்றாங்க. அதுக்கு மேலே தமிழ்நாட்டை அவங்களால பிடிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தொழில்நுட்பத்திலையும் போர் திறத்திலையும் தமிழில் வளமாக இருந்தோம். அதுக்கப்புறம் அசோகன் வந்த காலம், அதுக்கப்புறம் தான் பரசுராமன் வரான். உடுப்பியில் வந்து குடியேறி, பரசுராமன் சும்மா வந்துடலைங்க. அவன் அசோகன் செய்ததை அசோகன் முடிக்க முடியல. அவன் இந்தியாவை பூரா ஜெயிச்சுட்டு வந்த அசோகன் தமிழ்நாட்டை அவனால் வெல்ல முடியவில்லை. தமிழ்நாடு அவ்வளோ இது படைபலத்திலையும் எல்லா தொழில்நுட்பத்தையும் சாங்கிறத வைக்க முடியல. தமிழ்நாட்டை வீழ்த்தணும். அதுக்கப்புறம் வந்தவன் தான் பரசுராமன். பரசுராமனுடைய தந்தை வந்து தன்வந்திரி. இவன் பரசுராமனை கை குழந்தையாக கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். அவன் உடுப்பியில் வந்து சேர்றான். உடுப்பியில் இருந்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வாலிப வயது அடையும் போது மைசூர் அரசனை சதி செய்து கொன்று விட்டு, மைசூர் அரசனுடைய படைபலத்தையும் பொருள் பலத்தையும் கொண்டு மதுரையை தாக்கினான். அதான் கலவர படையெடுப்புன்னு சொல்ல, கலப்பிரர்னு சொல்லுவாங்க. கலப்பிரர்னு சொல்றது கலவர படையெடுப்பு. அந்த கலவர படையெடுப்பு என்னன்னா, அம்மை நோயை பரப்புறேன். ஏன்னா தமிழர்களை வெல்ல முடியாதுங்க. எல்லா போர்த்தரத்திலையும் அறிவுத்தரத்திலையும் நாம தான் உலகத்தில் அப்படி இருந்தோம். இது உண்மை வரலாறு. ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியல. அதுக்கு நான் என்ன பண்ணுறான்னா, அந்த கலவர யுத்தம்னா அம்மை நோயை பரப்புகிறான். நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல சமூகங்களை வந்து நோயை பரப்பித்தான் யூதர்கள் வீழ்த்தியிருக்கிறார்கள். நிறைய மறைந்து போன மாயன் சிவிலைசேஷன்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி பல இடங்களில் வந்து பிராமணர்கள் யூதர்கள் வந்து தான் நோயை பரப்பித்தான் அந்த நாட்டுக்குள்ளார சென்று அந்த சமூகங்களை அழிச்சிருக்கிறாங்க. அதே போல் பரசுராமனும் தமிழ்நாட்டை வெற்றி கொள்ள வேண்டுமானால் நேரடியாக போர் செய்தால் வெற்றி அடைய முடியாதுன்னு அம்மை நோயை
அதுவரை தமிழகம் அறிந்திராத அம்மை நோயை அவன் தான் பரப்புகிறான். அதுக்கு முன்னால் அம்மை நோய் யார் பயன்படுத்தியிருந்தான்னா எகிப்தினுடைய மோசஸ் 10 பிளேகை ஏவுனான்னு சொல்லுவாங்க அந்த மக்கள் மீது. அந்த 10 பிளேகில் வந்து இந்த பிளிஸ்டர்ஸ், இந்த கொப்பளம் வந்து வெடிக்கிறதுன்றது அது அம்மை நோய். அந்த அம்மை நோயை அவன் மோசஸ் இருந்து 3500 வருஷம், அதுக்கப்புறம் இவன் வந்து 1800 பாதி நாள் கழிச்சு 1800 வருஷம் கழிச்சு அந்த அம்மையினுடைய ஸ்ட்ரெயின்ஸ் எடுத்துட்டு வரான் தன்வந்திரி. இது பார்க்கடலை கணைஞ்சிட்டு ஒரு குடத்தோட வருவான்னு சொன்னாங்க. அந்த குடம்னா வந்து அவன் என்ன அமிழ்தம்னு சொல்லுவாங்க. இதான் பிராமணன் சொல்ற போய் அமிழ்தம் இல்லைங்க, அது வந்து அம்மை நோயுடைய கிருமி. அதான் நமக்கு அமிழ்தம்னு கொண்டு வரான். அந்த தன்வந்திரி பரப்பித்தான் தமிழ்நாடு பூரா பல இடங்கள்ல ஒரே சமயத்தில் பரப்புறாங்க. அப்போ தமிழ்நாடு பூராவே கலவர பூமியாக மாறிடுது. எல்லாம் எங்கே பார்த்தாலும் அழுகுறல், சாவு. அந்த சமயத்தில் போர் எடுத்து தான் நம்மளை வெற்றி பெற்றான் பரசுராமன். ஆக இந்த பிராமணர்கள் இந்தியாவில் இருக்க 2 வகை. ஒன்று வட இந்தியாவுக்கு வந்தவர்கள், இன்னொன்று தென்னிந்தியாவுக்கு வந்தவர்கள். வந்து வட இந்தியாவுக்கு வந்தவங்க ஷெஃபாடிக் யூதர்கள்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க அஸ்கனாசி யூதர்கள்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்கனாசி தான் ரொம்ப கொடூரமானவன். ஹிட்லர் அந்த சாதி சேர்ந்தவன் தான். தமிழ்நாட்டுக்கு வந்த பிராமணர்கள் அஸ்கனாசி யூதர்கள், இவங்க வந்து வர்றாங்க. ஆக அந்த யூதர்கள்ன்றது வந்து குமரிக்கண்டம் அழிந்த போது அந்த கப்பலில் போய் தப்பிச்சவன் தான் நோவா. முருகன் வந்து கதிர்காமத்தில் குடியேறாரு. இவன் வந்து அராரட்டு மலையில் அந்த இதில் போய் குடியேறான். அது தரை தட்டிடுது தண்ணீர் இது பண்ணும்போது. அங்கே போய் செட்டில் ஆகிட்டு இருந்தவங்க தான் அதுக்கப்புறம் குளிர் பிரதேசத்துக்கு போயிடுறாங்க. அவங்களுடைய மனமும் மாறிவிடுகிறது. கொடூரமான மனிதராக மாறிவிடுகிறார்கள் பிராமணர்கள். அவங்க தான் வந்து திருப்பி இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க. அவங்க வந்த பிறகு தான் இந்தியாவிலே பெரிய ஒரு கேடுகள்லாம் நடந்தது. நமக்கு இந்த சாதி வாரியாக ஏறுதாளை ஏற்படுத்தி இந்திய மக்கள் இன்றைக்கு ஏழ்மையில் இருப்பதற்கும் இதற்கெல்லாம் காரணம் பிராமணியம் தான். அதனால் இப்போ இந்த பிராமணியர் வரலாறு சொல்லியிருந்தாருன்னு சொல்லி நான் அதுக்கு சொல்லிட்டேன். உரையை சிறிதாக முடிச்சு சொல்லியிருந்தாங்க. இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கு வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குங்க வணக்கம். நான் பறை ஒட்ட தோணு தந்த மாட்டுக்குங்க வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
குமரி கண்ட அழிவிற்கு பிறகு தமிழர்கள் நாம் அபார நாகரிக வளர்ச்சி அடைய ஆரம்பித்தோம். அதற்கான முக்கிய காரணம் நம் முன்னோர் முருகனால் உருவாக்கப்பட்ட இரண்டாம் தமிழ் சங்கம். தமிழ் சங்கம் என்றால் வெறும் மொழிக்கான சங்கம் அல்ல. இயல், இசை, நாடகம், இலக்கியம், விண்ணியல், சோதிடம், ஆன்மீகம், மருத்துவம் இவைகளை உள்ளடக்கிய பல கலைகளை கொண்டதுதான் தமிழ் சங்கம். அப்படிப்பட்ட இரண்டாம் தமிழ் சங்கத்தில் முருகனால் தாவிக்கப்பட்ட கலைதான் சிலம்பாட்டம். ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய தண்டத்தையே நம் எதிரிகளை வீழ்த்த பேராயுதமாக மாற்றினார் முருகன். அதனால் தான் முருகனுக்கு தண்டாயுதபாணி என்ற பெயரும் வழங்கப்பட்டது. போரில் பலர் கால்கள் நடுங்க, கண்கள் விழிப்பிதுங்க, எதிரி கூட்டம் சுற்றி நின்றால் தன்னை நெருங்கா வண்ணம் ஆட்டம் ஆடிக்கொண்டு எதிரிகளை ஆட்டம் காண வைத்த கலைதான் தற்காப்பு கலைகளின் சிறந்த கலையான சிலம்பாட்டம் என்னும் சிலம்பம்.
தாண்டி கோரனாரு எக்காலம் கட்டினாரு கோரனாரு கொள்ளையாறு கூட்டத்தை கொள்ளி பகை கூட்டத்தை கடல உரிமை மாலைய போட்டு காவல் காத்து நின்றாரு கோரனாரு நந்தினி கொடி பறக்குது தமிழர் முடிசூழ நந்தினி கொடி பறக்குது ஏறட்டும் கொடி ஏறட்டும் திறக்கட்டும் விழி திறக்கட்டும் தமிழர் படையொன்று எழுகிறதே வாழட்டும் தமிழ் ஆளட்டும் ஏறட்டும் கொடி ஏறட்டும் இறக்கட்டும் விழுகிறக்கட்டும் தமிழர் படையொன்று எழுகிறதே வாழட்டும் தமிழ் ஆளட்டும் ஏறட்டும் கொடி ஏறட்டும் இறக்கட்டும் விழுகிறக்கட்டும் தமிழர் படையொன்று எழுகிறதே வாழட்டும் தமிழ் ஆளட்டும் கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது கலியக முடிய சத்திய பிறக்க மீன பிறகதன சங்க முழங்கு தென்னவன் சிவனார் செய்த சித்திரம் முன்னவன் தமிழன முரசு கொட்டுவோம் அசையும் அமனமும் மயிலும் தோகையும் இசைந்த முருகனை ஏற்றி வைப்போமே பட்டன வரைந்த வீட்டினை பருந்தின் சட்டன பறந்த சிறகையும் சேர்த்து முத்தமிழ் சங்கம் மூன்றும் இணைந்த முத்தமிழ் சங்கமும் நந்தினி தாயின் கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது ஏறட்டும் கொடி ஏறட்டும் இறக்கட்டும் விழுகிறக்கட்டும் தமிழர் படையொன்று எழுகிறதே வாழட்டும் தமிழ் ஆளட்டும் ஏறட்டும் கொடி ஏறட்டும் இறக்கட்டும் விழுகிறக்கட்டும் தமிழர் படையொன்று எழுகிறதே வாழட்டும் தமிழ் ஆளட்டும் வெண்மையும் பசுமையும் வெண்பசு தோற்றமும் பெண்பால் நந்தியும் தாய்மை தன்மையும் வெண்மையும் பசுமையும் வெண்பசு தோற்றமும் பெண்பால் நந்தியும் தாய்மை தன்மையும் மயிலின் தோகை விரித்தார் போலும் பருந்தின் சிறகுகள் பறந்தார் போலும் கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது முதலிரு மூன்றுடன் நான்கென சங்கம் அதனுடன் ஐந்தாம் தமிழர் சங்கமும் முதலிரு மூன்றுடன் நான்கென சங்கம் அதனுடன் ஐந்தாம் தமிழர் சங்கமும் சித்தரை வணங்கி தமிழை வணங்கி நந்தினி தாயை வணங்கி நின்றோமே கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது கலியக முடிய சத்திய பிறக்க மீன பிறகதன சங்க முழங்கு தென்னவன் சிவனார் செய்த சித்திரம் முன்னவன் தமிழன முரசு கொட்டுவோம் அசையும் அமனமும் மயிலும் தோகையும் இசைந்த முருகனை
பந்தினை பருந்தின் சட்டென பறந்த சிறகையும் சேர்த்து முத்தமிழ் சங்கம் மூன்றும் இணைந்த முத்தமிழ் சங்கமம் நந்தினி தாயின் கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, கொடி பறக்குது. தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது, கொடி பறக்குது, கொடி பறக்குது. நந்தினி கொடி பறக்குது, கொடி பறக்குது. தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. 5ஆம் தமிழ்ச் சங்கத்தில் தமிழர்கள் அனைவரும் உறுப்பினராக இணையுங்கள். சங்கத்தில் இணைய இந்த எண்ணிற்கு கால் அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். நன்றி.